ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பேட்ரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகக்கூடாதுன்னு, அதே மாதிரி மொபைல் டேட்டா அதிகமாக லாஸ் ஆகக்கூடாதுன்னு நிறைய செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மொபைலை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்போம். ஆனால் நம்ம மொபைலை யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட மொபைல் ஹீட் ஆகிறதையும் மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் பேட்ரி சீக்கிரமாக தீர்றதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பிளே ஸ்டோர். நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக பேக்ரவுண்டில் ரன் பண்ணி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் அதில் எதுவுமே நம்மளுக்கு யூஸ் இல்லாத ஒன்று தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளே ஸ்டோர் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறத எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதையும் மொபைல் ஹீட் ஆகிறதையும் நம்ம தடுக்க முடியும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சூப்பர்பான செட்டிங்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா பிளே ஸ்டோர் நம்ம பேக்ரவுண்டில் என்றைக்குமே ரன் ஆகாது. ஸோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா பிளே ஸ்டோரில் சில செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணும் பொழுது மொபைல் டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகும். அதனால மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டு பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே ஜென்ரல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஜென்ரலுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்குள்ளே கீழே டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரொமோஷன்ஸு, கேமோடது அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் சம்மந்தமாக. ஸோ இது எதுவுமே தேவையில்லை, அதனால் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற அப்டேட் அவைலபிள் பாருங்கள். இது எதுக்குன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே ஏதாவது அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த அப்டேட்டை நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டானது தான். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணும் பொழுது ஷோ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும், அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது அக்கௌண்ட். இது டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காகனா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேங்க் அப்ளிகேஷன்ஸ் இதில் ஏதாவது பேமெண்ட் ரிலேட்டடாக இல்லை ரீசார்ஜ் பண்ணும் பொழுது கரெக்டான உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு சின்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த இஷ்யூஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட்டுங்கிறது. இல்லை நான் வச்சுருக்கக்கூடிய மொபைலில் பேமெண்ட் சம்மந்தமாகவோ பேங்க் சம்மந்தமாகவோ எந்த அப்ளிகேஷனுமே நான் வைக்கல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் குறையும், அது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டாவும் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ஸ்டாப் ஆகும். இல்லை நீங்கள் பேங்க் அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அதை இம்பார்ட்டன்ட்டுன்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சூப்பர்பான செட்டிங்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா பிளே ஸ்டோர் நம்ம பேக்ரவுண்டில் என்றைக்குமே ரன் ஆகாது. ஸோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க, இது என்ன பர்பஸ்க்குனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டுமா, அதுதான் இது. ஸோ இப்போ அப்டேட் பண்ணிக்க வைஃபை ஆர் மொபைல் டேட்டாங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கிறது. இல்லை எனக்கு கொஞ்சம் மட்டும் நீங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வைஃபை மட்டும் இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னா தேர்டாக இருக்கிற அப்டேட் ஓவர் வைஃபை கிளிக் பண்ணிக்கலாம். டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸுங்கிறத கொடுத்துங்க. ஏன் டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிறோம்னா, ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தேவைப்பட்டால் நானே போய் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஆட்டோ அப்டேட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் அப்டேட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மூலமாக நம்ம மொபைல் டேட்டா அண்ட் பேட்டரி ட்ரெயின் அதிகமாக செலவாகும். ஸோ தட் டோன்ட் ஆட்டோ அப்டேட்டுங்கிறத கொடுத்துங்க. சரி, நம்ம இதை டோன்ட் ஆட்டோ அப்டேட்னா அப்டேட் ஆகாது. சரி, மறுபடியும் நம்ம எப்படி போய் அப்டேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் பிளே ஸ்டோர் ஹோம் பேஜில் சர்ச்சை கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன் அந்த நேமை டைப் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேம் இந்த ஹோம் பேஜ்லேயே டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைசஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா அப்டேட் அவைலபிள்னு இருக்கும். அதில் சி டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்டேட் வந்திருக்குங்கிறது இதில் நம்ம பார்த்துக்கலாம். இதில் இருக்கிறத எது உங்களுக்கு முக்கியமான அப்ளிகேஷனோட அப்டேட் வேணும் அப்படிங்கிறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ப்ளே ப்ரொடெக்ட்க்கு மேலே டாப் ரைட்டில் செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இதில் 2 ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ரொடெக்ட். நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் டேஞ்சரான மால்வேர் அப்ளிகேஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கரெக்டான அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா இது பர்ஃபெக்ட்னு நம்மளுக்கு சொல்லும். அதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ரொடெக்ட். ஸோ இது எனேபிளில் இருக்கட்டும். செகண்டாக இருக்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஒரு மால்வேர் அப்ளிகேஷன், சரியான அப்ளிகேஷன் கிடையாது, டேஞ்சரான அப்ளிகேஷன்னா அந்த தகவலை கூகுளுக்கு சென்ட் பண்ணும். எதுக்கு கூகுளுக்கு சென்ட் பண்ணுதுன்னா அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த கூகுளுக்கு சென்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருந்தாலும் இதுக்குண்டான ப்ராசஸ்னால நம்மளுடைய மொபைல் டேட்டாவும் பேட்டரியும் ட்ரைன் ஆகும். இது வேணும்னா வச்சுக்கங்க, தேவையில்லைன்னா இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷனை டிசேபிள் பண்ணிக்கங்க. இதை டிசேபிள் பண்ணுறது மூலமாக மொபைல் டேட்டா லாஸ் ஆகுறதையும் பேட்டரி ட்ரெயின் ஆகுறதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம சொல்ல போகிற அந்த கடைசி செட்டிங்ஸ் இதுதான். இப்போ சொல்ல போகிற செட்டிங்ஸு நம்மளுடைய மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே இருந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் 4 பிராண்ட் மொபைல் வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 பிராண்ட் மொபைலுக்கும் எப்படி போய் ஆஃப் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போது ரெட்மி மொபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல சர்ச்ல பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். பாருங்க, கூகுள் பிளே ஸ்டோர் வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள பேட்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இந்த பேட்டரிக்குள்ள 4 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. பேட்டரி சேவருக்குள்ள நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ல எனேபிள் இருந்ததுன்னா பேக்ரவுண்ட்ல நல்லா ஃபுல்லா ஸ்பீடா வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக்கா செக்அப் பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணும், ஸ்கேனிங் எல்லாமே வேகமாக நடக்கும். ஆனால் இது மூலமா பேட்டரி ட்ரெயின் அதிகமாக ஆகும். அதனால நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ல நம்ம வைக்கக்கூடாது. அடுத்தது பேட்டரி சேவர். இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய முக்கியமான வேலை இருக்கும்போது மட்டும்தான் ரன் ஆகும். பேக்ரவுண்ட்ல இதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இதனால கொஞ்சமா பேட்டரி சேவ் ஆகும். இது ஒரு நார்மலான ஃபங்க்ஷன். அடுத்தது க்ளோஸ் ஆப்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். இது எதுக்குன்னா நம்ம பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணனதுக்கு அப்புறமா 10 நிமிஷத்துல பேக்ரவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். இது பேக்ரவுண்ட்ல டோட்டலாவே ரன் ஆகாது. பேட்டரி நல்லா சேவ் ஆகும். அதனால க்ளோஸ் ஆப்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்ங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ். எனக்கு இது பேக்ரவுண்ட்லேயே டோட்டலாகவே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% பேட்டரி உங்களை ட்ரைன் பண்ணாது. ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் ரெஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ளோஸ் ஆப்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்க்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பேட்டரியை கிளிக் பண்ணிக்கங்க. பேட்டரிக்குள்ள அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருந்ததுன்னா ஆப்டிமைஸ்டுன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை டோட்டலாகவே எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடை சூஸ் பண்ணிக்கங்க. ரெஸ்ட்ரிக்டடை சூஸ் பண்ணோம்னா டோட்டலாக பேட்டரி உங்களுக்கு ட்ரைன் ஆகாது, மொபைல் டேட்டாவை டோட்டலாகவே சேவ் பண்ணிடும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர்றது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அடுத்து இதுலேயே மொபைல் டேட்டான்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அலோவ் பேக்ரவுண்ட் யூசேஜ்ங்கிறது எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிருங்க. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டில் இது ரன் ஆகாது. ஸோ மொபைல் டேட்டாவை டோட்டலாகவே இது அவாய்ட் பண்ணிடும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் மற்ற எல்லா பிராண்டு மொபைலுக்கும் இதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா லாஸ் ஆகாமையும் உங்கள் மொபைல் பேட்டரி சீக்கிரமாகவே தீராமையும் உங்கள் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகியும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next video.